ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு வசனம் மார்க் 4ஆம் அதிகாரம். கர்த்தர் உவமைகளால் எல்லோருக்கும் சொல்லுவது என்னவென்றால், விதை விதைக்கிறவன் முதலிலே வழிபோக்கான இடத்திலே விதைக்கிறான். அது ஆகாயத்து பறவைகள் வந்து சாப்பிட்டு விடுகிறது. இரண்டாவது, ஒரு பாறை நிலத்திலே விதைக்கிறான். அது முளைத்து வேறில்லாமல் வெயில் வந்தபோது காய்ந்து போய்விடுகிறது, தீந்து போய்விடுகிறது. இன்னொரு இடத்திலே முள்ளுள்ள இடத்திலே விதைக்கிறான். முள் இடம் கொடாமல், அந்த விதை வளர இடம் கொடாமல் அந்த விதை வளரவில்லை. கடைசியாக நல்ல நிலத்திலே விதைக்கிறான். அது நன்றாக வளர்ந்து கனி கொடுத்து செழிப்பாக வளர்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தரே சொல்லுகிறார் சீஷர்களுக்கு, 12 சீஷர்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், இது கர்த்தருடைய ராஜ்யமானது, அவருடைய வார்த்தையான். இந்த உவமைக்கு அர்த்தம், கர்த்தருடைய ராஜ்யம் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டால், நல்லவர்களிடத்திலே விதைக்கப்பட்டால் அவர்கள் கனி கொடுத்து, பலருக்கு அந்த வசனத்தை சொல்லி அவர்கள் கனி கொடுக்கும் திராட்சை. கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுகிறார் அல்லவா, நான் உங்கள் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்படி கொடிகளாக கனி கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை வளர்த்து பெருமை சேர்ப்பார்கள் கர்த்தருக்கு. அப்படி இல்லாவிட்டால் அது பாறை நிலத்தில் விதைத்திலும் முள்ளுள்ள இடத்திலே விதைத்தால், வழிபோக்கர்கள் போகும் இடத்திலே விதைத்தால் அது எல்லாம் சாப்பிடும். ஆகாயத்து பறவைகள் என்றால் சாத்தான் சாப்பிட்டு விடுவான். அதனால் நல்ல நிலத்திலே நம்முடைய வார்த்தைகளை விதைக்க விடும், கர்த்தருடைய வார்த்தையை. அப்படிதான் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன ஆகிவிட்டதோ தெரியல. என் லைவ்ல நிறைய பேர் பார்க்க மாட்டேன். என்னுடைய சேனல் ஹேக் ஆகிவிட்டு இருக்கிறது தான் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. உங்களால் கண்டுபிடிக்க முடியுமானால் கண்டுபிடிங்கள். நாங்கள் வெறும் ஷார்ட்ஸில் வந்தால் சில பேர்கள் பார்க்கிறார்கள், லைவில் வந்தால் யாருமே பார்க்க மாட்டேன். எல்லாம் கர்த்தருக்கே. கர்த்தர் எனக்கு இனிமேல் நிறைய ஜனங்களை கொடுத்தால் நான் லைவில் வருவேன். இல்லையென்றால் அது தண்டமாக இருக்கிறது, நேரத்திற்கு தண்டம் அல்லவா. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு மார்க் 4ஆம் அதிகாரம் முதலிலிருந்து படித்து வாருங்கள், இந்த வசனம் வரும். ஆமேன். நல்ல நிலத்திலே நாங்கள் உங்களுடைய விதைகளை விதைக்க வேண்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. நல்ல பிதாவே.